வணக்கம். இன்றைக்கு நாங்க ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் பேக்கேஜில் என்ன மாதிரி சில ஃபார்முலாவும் சில இன்பில்ட் ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். இங்கே நான் யூஸ் பண்ணுற ஸ்ப்ரெட்ஷீட் பேக்கேஜ் வந்து ஓப்பன் ஆஃபீஸில் இருக்கிற கால்கண்ட பேக்கேஜை நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் இருந்தால் அதில் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது, சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்கும். நான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க உங்களுக்கு அதில் ஏதாவது வித்தியாசம் இருந்தால் என்ன மாதிரி வருமன்றதை சொல்கிறேன். ரைட். அப்போ இப்போ நாங்கள் பார்ப்போம். ஒரு சின்ன ஒரு பேரோல் மாதிரி ஒரு சின்ன ஒரு செட்டப்பில் நாங்கள் அந்த ஃபார்முலாக்களை அப்ளை பண்ணுறத பார்ப்போம். உதாரணமாக பாருங்கள். இப்போ நாங்கள் இந்த ஸ்ப்ரெட் ஷீட்டை பார்த்தீங்கன்னா இங்கே எங்களுக்கு இந்த ஒர்க் ஷீட்டில் இருக்கிறது வந்து இங்கே வந்து கொஞ்சம் பேருடைய நேம் இருக்குது. இதில் இந்த குளத்தில் நேம்ன்ற குளத்தில் நேம் போட்டிருக்கிறோம். செக்ஸ் என்றதில் மேலுக்கு எம் அண்டும் ஃபீமேலுக்கு எஃப் அண்டும் வச்சிருக்கிறோம். ஸ்டேட்டஸில் மெரிட்டுக்கு எம் அண்டும் சிங்கிளுக்கு எஸ் அண்டும் வச்சிருக்கிறோம். இங்கே சேலரிகள் இருக்குது. அவைக்கு என்னென்ன பேசிக் சேலரியோ அது இங்கே டைப் பண்ணி இருக்கிறோம். இப்போ ரெண்டு அலவன்ஸ் அடிஷன்ஸ் இருக்க விட பேசிக் ஓரியன்ட் வைப்போம். இப்போ அலவன்ஸ் 1 கொடுக்க போயினோம். என்ன மாதிரி இந்த அலவன்ஸ் இருக்குன்னு சொன்னால் இங்கே பாருங்க, அலவன்ஸ் 1 ஸ்டேட்டஸ் வந்து மேரிட் எம் இருந்தால் 500 அல்லாட்டி சைபரும் இருக்குன்னு வைப்போம். அப்போ அவைக்கு அப்போ நாங்கள் என்ன இங்கே போய் ஸ்டேட்டஸை பார்க்கணும். எம் அண்டா 500, இங்கே எஸ் அண்டா சைபர், அப்படி பார்த்து டைப் பண்ணிட்டு போகணும். அப்படி செய்ய தேவையில்லை. நாங்கள் அதில் இருக்க இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, ஸ்ப்ரெட்ஷீட் பேக்கேஜில் இருக்கும். வந்து இஃப் அண்டு சொல்லலாம். இஃப் அண்டு போட்டுட்டு நாங்கள் என்ன வந்து ஸ்டேட்டஸுக்கு வரும். ஸ்டேட்டஸ்ன்றது பாருங்க, இந்த ஆளுக்கான இவர்கிட்ட ஸ்டேட்டஸ் வந்து C3ல தான் இருக்கு. அப்போ இந்த C3 என்ற செல்லுல என்ன இருக்கணும்னா மேரிட் அண்ட் எம். C3 M இருந்தா அதுக்கு வந்து 500 எல்ஸ் 0. அப்போ ஒரு ஆளுக்கு ஃபார்முலா போட்டு இதில் பாருங்க, இதில் நாங்கள் அட்ரஸ் பார்ல பார்க்கலாம் டைப் பண்ண ஃபார்முலா. இஃப் C3 is equal M 500 எல்ஸ் 0. அதே மாதிரி இப்போ ஒரு காப் போட்டுட்டா மற்றதை நாங்கள் என்ன செய்யலாம்னா காப்பி பண்ணி மற்றாக்களுக்கு பேஸ்ட் பண்ணி கொள்ளலாம். காப்பி செலக்ட் பண்ணி போட்டு பேஸ்ட். அப்போ எங்களுக்கு இது மாதிரி வந்துட்டு ரைட். அப்போ இந்த ஃபார்முலா சார் பாருங்க, பாருங்க எஸ்டேட் எம் இருக்கிறதுக்கு எல்லாம் 500 வரும், எஸ் இருக்கிறதெல்லாம் 0. எம்முக்கு 500, அது தானாகவே பார்ப்போம். நாங்கள் ஒன்றுண்டா செக் பண்ண தேவையில்லை. ஃபார்முலாவை போட்டுட்டு மற்றவங்களுக்கு காப்பி பண்ணி விட்டா சரி. ரைட். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஸ்ப்ரெட் ஷீட்டில் நான் ஓப்பன் ஆஃபீஸ் படியாக இதே இஃப் தான் இங்கே வந்து செமிகோலன் போட்டிருக்கேன். 10க்கும் எல்ஸுக்கும் செமிகோலன் போட்டிருக்கேன். இதே மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸாக இருந்தால் அங்கே கமா வரும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், மற்றபடி சேம். ரைட். இனி அடுத்த இன்னொரு பார்ப்போம். அலவன்ஸ் 2 அண்ட் இன்னொன்று இருக்கு. அதை எப்படி கொடுக்க போயினோம்டா அவையோட சேலரி வந்து 20,000 குறைவண்டா 300 ரூபாயும் கூடண்டா இல்லை அவைக்கு சைஃபர். அப்போ அதுக்கு அப்படி செக் பண்ணுறேன்னு சொன்னால் அதுவும் அப்போ நாங்கள் இஃப் சூஸ் பண்ணி தான் சொல்லுவோம். இஃப் என்ன செய்யறதுன்னு சொன்னால் சேலரின்றது D3 என்ற கோலம். அப்போ இஃப் D3 என்னவா இருக்கணும், லெஸ் தேன் 20,000 அண்டா செமிகோலன் அவைக்கு வந்து 20யோட குறைவண்டா 300 எல்ஸ் 0. ரைட். എന്നിട്ട് ஃபார்முலா போட்டால் பாருங்க, இவருக்கு 17,500. அப்போ அது வந்து லெஸ் தேன் 20,000. அப்போ அவருக்கு 300 வருது. இதே மத்தாக்களுக்கு காப்பி பண்ணிட்டு பார்ப்போம், எல்லாருக்கும் அதே மாதிரி வேலை செய்தான்னு சொல்லி பேஸ்ட் பண்ணும். ரைட். அப்போ இப்போ பார்ப்பீங்க, இவருக்கு 20,000. அப்போ அவருக்கு 0. லெஸ் தேன் 18,000 லெஸ் தேன். அப்போ இவருக்கு 18,000 லெஸ் தேன் 12,500 லெஸ் தேன். அப்போ இவருக்கெல்லாம் 300 வருது. 25,000 கிரேட்டர். அப்போ 0. ரைட். அப்போ சரியாக வேலை. அப்போ இந்த அலவன்ஸ் சரி. இப்போ நாங்கள் இதில் பார்ப்போம், ரெண்டு அலவன்ஸ். இது டோட்டல் அடிஷன். இது வந்து அலவன்ஸ் வந்து எங்களுக்கு இது வந்து அடிஷன். இவைக்கு கூட்ட வேண்டிய இது ரெண்டையும் அவையோட பேசிக் சேலரியோட கூட்டி கொடுக்க போயிடும். அப்போ இதுக்கு அந்த டோட்டல் ரெண்டையும் சேர்த்து டோட்டல் அடிஷன் அப்படின்னு பார்க்கணும்டா ஈக்குவல் போட்டுட்டு இந்த செல் இந்த முதலாவது அலவன்ஸ் 1 வந்து E3யோட நாங்கள் என்ன செய்யணும், கூட்டணும். இதை என்று சொன்னால் இதுதான் அலவன்ஸ் 2. அது ரெண்டையும் கூட்டினா இவருக்கு ரெண்டு அலவன்ஸும் இருக்கு. முதலாவது ஆளை பார்த்தீங்கன்னா அது வந்து மேரிட், அதே நேரத்தில் 70. அப்போ அவருக்கு அலவன்ஸ் 1 கிடைக்கும். அப்போ அவருக்கு டோட்டலாக 800. இவருக்கு ரெண்டு அலவன்ஸும் இல்லை. ரைட். அப்போ அவை எல்லாருக்கும் அதை என்ன செய்ய, ஒரு ஆளுக்கு ஃபார்முலா போட்டு மற்ற ஆளுக்கு அதை பேஸ்ட் பண்ணி விடலாம். ரைட். இப்போ எங்களுக்கு வந்துட்டு இப்போ எங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா டோட்டல் அடிஷன் வந்துட்டு. அப்போ பேசிக் சேலரி இதை கூட்டும். இனி நாங்கள் டோட்டல் டிடக்ஷன் எப்படி பார்க்குறதுன்றத டிடக்ஷனுக்கான ஃபார்முலாக்களையும் போட்டு பார்ப்போம். இங்கே அதை தந்திருக்கு. ரைட். அப்போ டிடக்ஷனுக்கான முதலாவது பார்த்தீங்கன்னா இபிஎஃப் 8%. அப்போ பாருங்க, இபிஎஃப் 8%. அப்போ அது கழிக்க வேண்டிய அமௌண்ட் 8%. சேலரியிட 8%. அப்போ சேலரி இதில் 8% கழிக்கணும். அப்போ அதுக்கு என்னென்னு இப்போ ஈக்குவல் போட்டு சேலரிக்கு 8% நாங்கள் இப்போ ஈஸியாக பார்ப்போம். அதை என்ன செய்கிறோம், பெருக்கோணும் 8ஆல் பிடிக்கணும் 100. 100க்கு 8. ரைட். அப்போ 8%. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த அவர்கிட்ட பேசிக் சேலரியில் 8% இங்கே அதை எடுக்கும். அப்போ இதை வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் மற்றாக்களுக்கு நாங்கள் அதை வந்து
பேஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சேலரிக்கு ஏற்ற மாதிரி அவருடைய சேலரின்ற 8% அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்து அதை இங்கே எங்களுக்கு தரும். அப்போ இது வந்து 8% ஆஃப் த நெட் சேலரி, பேசிக் சேலரி. அப்போ பேசிக் சேலரின்ற 8% இங்கே எங்களுக்கு வந்துட்டு ரைட். அதே மாதிரி சும்மா இன்னொரு எலவன்ஸ் பார்ப்போம். அது வந்து ஃபெசிலிட்டிஸ் என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபெசிலிட்டிஸ் சும்மா அதில் பார்ப்போம். ஓகே, அப்போ அதுக்கு நாங்களே போடுவோம் பார்ப்போம். ஃபீமேல்ண்டா அவைக்கு ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் கூட கொண்டு வைப்போம். அப்போ 1000 rupees முதல்ல சார்ஜ் பண்ணினா அதை அப்போ டிடக்ட் பண்ணணும் அவட சேலரியில். மேலுக்குண்டா ஒரு 700 வைப்போம் ரைட். அப்போ அதுக்கு ஃபெசிலிட்டிஸ் என்ன செய்யணும், ஃபீமேலுக்கெல்லாம் ஃபெசிலிட்டி சார்ஜ் 1000 rupees சார்ஜ் பண்ண போயிடும். அப்போ இஃப் ஃபண்டு போட்டுட்டு அப்போ எங்கே பார்க்கணும், மேலா ஃபீமேலாண்டு செக்ஸில் பார்க்கணும். அது B3. அப்போ இஃப் B3 என்னவா இருந்தா ஃபீமேலாக இருந்தா, அப்போ ஃபீமேலாக இருந்தால் தென் எவ்வளவு 1000. அப்போ 1000 rupees. எல்ஸ்ண்டா ஃபீமேல் இல்லாட்டி அப்போ கட்டாயம் அது மேலுக்கு என்ன வருது 700 வருது. அப்போ 700. அப்போ இவரை பார்த்தீங்கன்னா முதலாவதால் மேல், அப்போ அவருக்கு 700. இதே ஃபார்முலாவை நாங்கள் என்ன செய்கிறோம்டா காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். அதை பேஸ்ட் பண்ணினோம்னா மற்ற இவரை பாரு 1000 வருது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீமேலாக இருக்கும். ஃபீமேலாக இருக்கிறதுக்கெல்லாம் 1000, மேலுக்கெல்லாம் வருது ரைட். இனி வந்து டோட்டல் டிடக்ஷன் என்ன செய்வது, ஆட் பண்ணுவோம். இந்த 8% தான் டோட்டல் டிடக்ஷன். அப்போ அதை கூட்டணும். இது EPF 8% ப்ளஸ் இந்த ஃபெசிலிட்டி டிடக்ஷன் ரைட். அப்போ அதுக்கு வந்து என்ன செய்கிறோம்னா அவருக்கு அப்போ இவருக்கு இந்த இவருக்கு 2000 வந்து அப்போ என்ன செய்கிறோம்னா 2 டிடக்ஷன்களை நாங்கள் பேஸ் பண்ணுறோம். பேஸ் பண்ணால் ஒருத்தருக்கு வந்து 600, 700, 1000, 2300, 1600, 1450, 12. அப்போ டோட்டலாக வருது 2700. அப்போ 2700 வந்து எங்களுக்கு வரக்கூடிய வேண்டிய டோட்டல் டிடக்ஷன். இப்போ நெட் சேலரி என்று அவர் கொடுக்க, அப்போ அவர் எடுக்க வேண்டிய சேலரி என்று அப்படி வரப்போகுது ஈக்குவல் இது பேசிக் சேலரி ப்ளஸ் அடிஷன், டோட்டல் அடிஷன். நீங்கள் பண்ணுறது டோட்டல் அடிஷன், அதை கூட்டணும். இந்த நெட் சேலரியோட 2 எலமெண்ட்ஸும் சேர்த்து வர அடிஷன் இதுங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதை கூட்டணும். இனி டிடக்ஷனை கழிக்கணும். மைனஸ் இது டோட்டல் டிடக்ஷன் அடிச்சு விட்டோம்னா அவருக்கான டோட்டல் நெட் சேலரி வருது. இனி அதே ஃபார்முலாவை மத்தாக்களுக்கு போட்டு விட்டா அங்கே எங்களுக்கு வரப்போகிறது ஒருத்தருக்குமான டோட்டல் நெட். உதாரணம் கடைசி அளவு 25,000, அவருடைய டோட்டல் டிடக்ஷன் 500, அதே மாதிரி டோட்டல் அடிஷன் 500. அப்போ 25,500 அங்கே டிடக்ட் பண்ணோன்னு 2,700 கழிச்சு விட்டால் எங்களுக்கு என்ன வருதுன்னு சொன்னால் 22,800. நாங்கள் என்ன பார்ப்போம்னா சில நேரத்தில் சேலரி இருக்கேங்க, சில நேரத்தில் டெசிமலில் கூட வர பாருங்க 19,780 என்ற ஒரு பேசிக் இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க பேசிக்கை மாற்றினா இங்கே ஆட்டோமேட்டிக் ஃபார்முலாக்கள் அடுத்த அட்வான்டேஜ் நாங்கள் ஏதாவது ஒரு மாற்றம் செஞ்சோம்னா இந்த ஃபார்முலாக்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி மாறும் ரைட். அப்போ வரைக்கும் நாங்கள் பேசிக்கை மாற்றிட்டோம். அப்போ இங்கே பாருங்க அவருக்கு அலவன்ஸ் முதல் இல்லாமல் இருந்தது, இப்போ அவருக்கு இந்த அலவன்ஸ் வந்துட்டு என்னென்னா இது வந்து 20,000 குறைஞ்சி போச்சு. அப்போ அவருக்கு இந்த 300 ரூபாய் இப்போ வந்துட்டு ரைட். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து தசம் என்னன்னு சொல்லி நாங்கள் இதை போட்ட விட பெர்சன்டேஜ் 8% பார்க்க வந்து தசத்தில் சென்ஸிலும் வந்துட்டு நாங்கள் பார்ப்போம். இதில் அப்போ நெட் சேலரி சென்ஸில் இருக்குது. நாங்கள் சென்ஸில் எனக்கு நெட் சேலரி வேணாம்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், ரவுண்ட் பண்ணலாம். அப்போ கிட்டின என்ன விதமாக ரவுண்ட் அண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி என்ன செய்கிறோம்னு சொன்னால் அவட சேலரியை ரவுண்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து செமிகோலன் போட்டுட்டு 2 கொடுத்தா 2 டெசிமலுக்கு ரவுண்ட் பண்ண. உங்களுக்கு டெசிமலுக்கு வேணாம், டெசிமல் இல்லாமல் ரவுண்ட் பண்ணணும்னா நாங்கள் சொன்னால் 0 போடுறோம். அப்போ என்ன செய்யணும்னா இங்கே ஏதாவது நீங்கள் பேசிக்கில் டெசிமலில் சென்ஸில் இருந்தால் சென்ஸை வந்து எங்களுக்கு ரவுண்ட் பண்ணி தருவீங்க பாருங்க. இதில் வந்து 17,797 rupees 60 cents. அப்போ அது வந்து என்ன செய்யுது கிட்ட அன்னளவா 98 rupees போட்டுட்டு அதே மாதிரி இன்னொரு ஆளுக்கு நாங்கள் பேசிக்காக மாற்றி பார்ப்போம். 12,480 பார்ப்போம் ரைட். அப்படி போட்டோன்னே இங்கே எல்லாம் மாறி அவருக்கு இங்கே வர நெட் சேலரி வந்து 10,781 rupees 60 cents இருக்குது. அது வந்து எங்களுக்கு இங்கே ரவுண்ட் ஆகி 10,780 rupees. அப்போ இங்கே வந்து எங்களுக்கு ரவுண்ட் ஆகிட்டு அப்போ அது வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் அதை நாங்கள் ரவுண்ட் பண்ணி நெட் சேலரியை போட்டோம்னா இப்போ இது வந்து ரவுண்டட் ஃபிகர்ஸாக வந்துட்டு அதுக்கான ஃபார்முலா அப்படிதான் ரவுண்ட் வரும். இதே நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் செஞ்சீங்கன்னா இதே தான் இங்கே செமிகோலன் வர்ற இடங்களில் கமா என்று வரும் ரைட். இனி நாங்கள் இன்னொரு கிளாஸில் வேறு ஒன்றை பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.